பொங்கல் ரேஸுக்கு வந்து ஏதோ படத்தை வந்து பயங்கரமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஜனநாயகன், பராசக்தி, வாத்தியார், ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு போயிருக்கு ஒரு படம். அந்த படம் தான் நம்ம ஜீவா வந்து நடிச்சிருக்கிற தலைவர் தம்பி தலைமையில் ட்ரிபிள் டின்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை யார் இயக்கியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃபேலிமின்னு ஒரு மலையாள படம், அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ நிதிஷ் சகாதேவ் அப்படிங்கிறவர் வந்து ஜீவா மெயின் ரோல்ல இருக்காரு. இளவரசு தம்பிராமையா ரெண்டு பேருமே ஒரு சைடு ரோல்ஸ்ல இருக்காங்க. விஷ்ணு விஜய் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பத்தி இப்ப நம்ம பார்த்தோம்னா, படம் வந்து யாருமே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு வந்து தரமா விட்டுருக்காங்க. ஸோ கதைன்னு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கதையும் இல்லை. ஆக்சுவலா ரொம்ப சின்னதா ஒரு கதையை பிளாட் எடுத்திருக்காங்க. அதை வச்சு எந்த அளவுக்கு ஒரு படத்தை தரமா கொடுக்க முடியுமோ அதை வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கதை என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 2 குடும்பம் இருக்கு, பக்கத்து வீட்டு குடும்பம். 2 குடும்பத்துக்கும் வந்து ஒரு முன்பகை இருக்கு. ஸோ 2 குடும்பத்துக்குமே ஆகாது. அதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க. ஸோ நான் ஸ்பாயிலர் கொடுக்க விரும்பல. ஸோ அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க 2 குடும்பத்துக்கும் ஆகாததுக்கு. ஸோ ஒரு குடும்பத்துல வந்து ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. அதே டைம்ல வந்து இந்த இன்னொன்று பக்கத்து வீட்டு குடும்பத்துல வந்து ஒரு வயசானவர் வந்து தவறிடுறாரு. ஸோ ஒரு கல்யாண வீடு, ஒரு துஷ்டி வீடு. அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல சம்பவம், பக்கத்து வீட்டுல வந்து ஒரு கெட்ட சம்பவம். ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்துல ஒரே டைம்ல வந்து நடக்குது. இதை வந்து எப்படி வந்து ஜீவா மேனேஜ் பண்றாருங்கிறது தான் கதையே. இதை வந்து ஏன் ஜீவா மேனேஜ் பண்ணணும்னா, அந்த கிராமத்தோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அவர் தான் நிக்க போறாரு. ஸோ இந்த மக்களோட ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் 2 சைடும், இந்த பக்கத்து வீட்டுல வந்து நடுவுல வந்து அவர் இருந்துகிட்டு படுற கஷ்டம் தான் இந்த கதையே. ஸோ ஓவர் நைட் வந்து இந்த கதை நடக்குது. ஸோ அடுத்த நாள் காலையிலக்குள்ள இந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படம் மொத்த கதையே. இதை வந்து எந்த அளவுக்கு வந்து சுவாரஸ்யமா எடுக்கணுமோ அதை அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும், இந்த மலையாளம் டைரக்டர்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்கங்கிறது. ஸோ அந்த ஃபோக்கஸை வந்து இங்க பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஜீவாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்க நம்ம குறையே சொல்ல முடியாது. ஏன்னா பெர்ஃபெக்டா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த இளவரசு, அதுக்கப்புறம் இந்த தம்பிராமையா, இவங்க 2 பேருமே வந்து பக்காவா நடிச்சிருக்காங்க. 2 பேருமே பக்கத்து வீடு. அவங்களுக்குள்ள இருக்கிற வெஞ்சன்ஸை வந்து காமிக்கிற விதத்துல அவங்க 2 பேருமே வந்து பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல என்ன பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த கண்டென்ட் தான். ஆக்சுவலா இந்த கண்டென்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த கதையை எடுத்ததே வந்து பயங்கர பாசிட்டிவ். ஏன்னா நம்ம அப்படியே ஒரு மலையாள படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கு தமிழ்ல. ஏன்னா இந்த மலையாள ஃபார்மேட் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த ஃபார்மேட்டை வந்து இங்க தூக்கி வச்சிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு வந்து பயங்கர பாசிட்டிவ். ஸோ 2வது பாசிட்டிவ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த படத்தோட டியூரேஷன் தான். ஏன்னா 1.55 ஹவர்ஸ் தான், கிட்டத்தட்ட 2 ஹவர். ஸோ பேசிக்கலா இந்த படம் வந்து ரொம்ப ஷார்ட்டா எடுத்திருக்காங்க, கிறிஸ்பா எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிக்கிறதும் தெரியல, நம்மளுக்கு எண்ட் ஆறதும் தெரியல. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஸ்பீடா போயிருது. ஸோ இது 2மே பயங்கர பாசிட்டிவ் தான். ஸோ டெக்னிக்கல் வைஸ் நம்ம பார்த்தோம்னா அதுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கரமா இருக்கு. அந்த ஊரோட அழகை வந்து சூப்பரா வந்து நம்மளுக்கு கேமரா மூலியமா காமிச்சிருக்காங்க. நல்ல பச்சை பசேல்னு இருக்கு. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே, இந்த ரைட்டிங்லாம் பார்த்தோம்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து 2 ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பேசிக்கலா தமிழ் சினிமாவில் வந்து எது மிஸ் பண்றோமோ அதை வந்து மலையாள சினிமா வந்து எப்போதுமே வந்து இது பண்ணுவாங்க, கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி இந்த படத்துல வந்து அந்த ரைட்டர் கான்செப்ட் வந்து இங்க வச்சிருக்காங்க. யூஸ்வலா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த ரைட்டர் கான்செப்ட் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 100க்கு வந்து ஒரு 80-85 படம் வந்து ரைட்டர்ஸ் இல்லாம தான் நம்ம தமிழ் சினிமாவில் எடுப்பாங்க. ஸோ இந்த படத்துல வந்து அப்படி இல்லாம ரைட்டர்ஸை வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸ்ல வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளேவும் சரி, ரைட்டிங்கும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலேயே இந்த படத்தோட குவாலிட்டி வந்து நல்லா தெரியுது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மியூசிக் வந்து இந்த படத்துல வந்து நல்லாவே இருக்கு. அதாவது நம்ம விஷ்ணு விஜய் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் சரி, ஒரு மியூசிக்கும் சரி, எல்லாமே வந்து ப்ளீஸபிளா இருக்கு. ஸோ டைலாக்ஸ் வந்து பார்த்தோம்னா டைலாக்ஸ் தாங்க ஹைலைட்டே இந்த படத்துல. ஏன்னா எல்லா டைலாக்ஸுமே சூப்பரா இருக்கு. அதுவும் இந்த காமெடி வந்து பயங்கரமா இந்த படத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகுது. எதனாலதான் இந்த டைலாக்னாலேயே தான் இந்த படம் வந்து செமையா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஜாலியா உள்ள வரும். அதே மாதிரி சினிமால இருந்து வெளில போடுறதுல ஜாலியா வெளில போகலாம். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து இந்த தலைவர் தம்பி தலைமையில் ஆக்சுவலா இந்த படத்தை வந்து நம்ம ஜீவா வந்து பயங்கரமான ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்மளோட ஜீவாவை பத்தி நம்மளுக்கு வந்து தெரியும். ஆக்சுவலா எல்லா ஹீரோ குவாலிட்டிஸும் அவர்கிட்ட இருக்கு. ஆனாலும் அவரால் வந்து பயங்கரமா ஷைன் பண்ண முடியல. ஸோ லாஸ்டா வந்து பிளாக் படம், அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ இந்த இப்போ லேட்டஸ்டா வர இந்த பட வரிசையை பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல லைனப்பா தெரியுது. ஸோ இதே மாதிரி அவர் கண்டினியூ பண்ணாருன்னா ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரலாம். ஸோ அவருக்கு வந்து இது சரியான கம்பேக் படம். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து குடும்பமா இந்த படத்தை வந்து எல்லாருமே போய் பார்க்கலாம். கண்டிப்பா வந்து இது வந்து டிசப்பாயிண்டே பண்ணாது. ஒரு அண்டர் டாக் மாதிரி வந்த படம் இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பயங்கரமா வந்து போய் சேர்ந்துருக்கு. ஸோ கண்டென்ட் ஓரியன்ட் படம், அதாவது இந்த மாதிரி ரைட்டர்ஸை வச்சு ஒரு கண்டென்ட்டை ஓரியன்ட் பண்ணி இதை மாதிரி ஒரு படத்தை எடுத்தோம்னா குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த படம் ட்ரிபிள் டி. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.